கடலூர் மாவட்டத்தினுடைய எஸ்பி திரு ஜெயக்குமார் அவர்கள் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். என்ன அந்த அறிவிப்புனா, இன்னைக்கு நீங்க கடலூர் மாவட்டம் மட்டும் கிடையாது, தமிழகத்துல பல மாவட்டங்கள்ல விபத்துக்குள்ளாகக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் தான். விபத்து யாரால் ஏற்படுதுன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு கீழ் உடையவர்கள் தான். என்ன காரணம்னா, இன்னைக்கு பல பெற்றோர்கள் என்ன பண்ணிடுறாங்க, பிள்ளைங்கள்ட்ட வாகனம் ஓட்டுற பழக்கத்தை சின்ன வயசுல கற்றுக் கொடுத்துட்றாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா 18 வயசு நிரம்பி இருக்காது, ரொம்ப குறைவான வயசாக இருக்கும், கால் கூட தரையில் ஒந்தி நிற்க முடியாது, ஆனால் அவங்களாம் வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இதனால் பல விபத்துகள் நடந்தேறி இருக்கிறது, நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு முன்னுதாரணமாக கடலூர் மாவட்டத்தினுடைய எஸ்பி ஜெயக்குமார் அவர்கள் அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். என்னன்னாக்க 18 வயதுக்கு கீழ் உடையவர்கள் மட்டுமின்றி அந்த லைசன்ஸ் என்று சொல்லக்கூடிய டிரைவிங் லைசன்ஸ் யார்ட்டெல்லாம் இல்லையோ அவர்கள்லாம் வாகனத்தை இயக்கக்கூடாது. அதுவும் குறிப்பிட்டு சிறார்களுக்கு சிறுமிகளுக்கு நீங்கள் வாகனத்தை கொடுக்குறீங்கன்னா அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ண மாட்டோம். யார் கொடுக்குறீங்களோ அவங்க மேலே வழக்கு பதிவு செய்வோம், வண்டியை பறிமுதல் பண்ணிப்போம். அது இல்லாமல் 25,000 அபராதம் கட்டணும். 3 உண்டு. வழக்கு பதிவு, வாகன பறிமுதல், அபராதம் விதிக்கப்படும்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. இதே போல் அனைத்து மாவட்டத்திலையுமே கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளுமே இருக்குது. காரணம், சின்ன பிள்ளைங்க வண்டி ஓட்டி அவங்களுக்கு ஒன்று ஆயிடுச்சுனாலும் அவங்களுடைய எதிர்காலம் பாதிக்கும், அவங்களால பிறருக்கு ஒன்று ஆச்சுனாலும் பிறருடைய எதிர்காலம் பாதிக்கும். எனவே இந்த மாதிரியான முன்னெடுப்புகளின் வாயிலாக சிறார் சிறுமிகளினால் ஏற்படக்கூடிய விபத்து, அவர்களுக்கு ஏற்படும் விபத்து எல்லாமே தவிர்க்கப்படும் அப்படின்ற ஒரு நல்லெண்ணம் திரு எஸ்பி அவர்களுக்கு இருந்ததன் காரணமாக இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாரு. எனவே நல்லா இந்த காணொலியை பார்க்கக்கூடியவங்க நம்ம மாவட்டத்தை சார்ந்தவங்க எல்லாருக்குமே பகிருங்க. யாரும் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வண்டி கொடுக்காதீங்க. எல்லா ஸ்டேஷனுக்குமே சர்க்குலர் கொடுத்துருக்குறாங்களாம். அங்கே அந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்டேஷனுக்குமே சர்க்குலர் கொடுத்துருக்குறாங்களாம். போலீஸ் பார்த்துச்சு அப்படின்னா வாகனம் போயிடுச்சு, வாகனம் கிடைக்காது, கேஸ் உண்டு, 25,000 ஃபைனு. எனவே இந்த வரைமுறைகளை பின்பற்றி தங்களினுடைய அடுத்த கட்ட நகர்வை முன்னெடுங்கள். இந்த காணொலியை கடலூர் மாவட்டத்தை சார்ந்தவங்க அனைவருக்குமே பகிருங்க. நன்றி.